பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரெடெம்ஷன் த்ரூ த blood of Jesus Christ. இதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கலாத்தியர் 5:1 சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதபடி கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு போய் ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு உலக காரியங்களிலும் பிசாசின் தந்திரங்களிலும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். வேற ஒரு தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அடிமைப்பட்டு கொண்டு இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே நாம் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து மீட்கப்பட்டு இன்னைக்கு சுயாதனத்திற்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். இந்த நிலைமையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தினார். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னா யாரும் நம்மளை மீட்க மாட்டாங்க. ஆனால் அடிமைப்பட்டு என்ன செய்வதுனே என்று தெரியாமல் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மை தேவன் இலவசமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால திருப்பி ஐயோ நான் இப்படி ஆயிடுவேனோ அப்படி ஆயிடுவேனோ நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை மீட்டது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது, இனியும் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் உண்டான பாதுகாவல், சுகம், ஆரோக்கியம் இவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.